ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிக்காமல் ஸ்தோத்திரிக்காமல் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்த வாசலையும் புதிய பாதைகளையும் ஏற்படுத்தி தருகிறவர். ஒரு ஏணியில் ஏறி எப்படியாவது மேலே செல்லலாம் என்று நினைக்கிற உங்களை மேலே ஏற விடாமல் ஏணியை கவிழ்த்து போடுகிற ஜனங்களுக்கு மத்தியிலும், ஒரு கிணற்றை தோண்டி அதிலிருந்து தாகத்துக்கு தண்ணீர் மொண்டு கொள்ளலாம் என்று நினைத்தால் அவைகளை தூர்த்து போடுகிற ஜனங்களுக்கும் மத்தியில் தேவன் உங்களுக்கு புதிய பாதைகளையும் திறந்த வாசல்களையும் வைத்திருக்கிறார். நீங்கள் அதன் வழியாக உள்ளே செல்லலாம். அதன் வாசலை மூட ஒருவனாலும் முடியாது. மற்றவர்களைப் போல உங்களுக்கு படிப்பில்லை, வசதி இல்லை, அதிகமான பலனும் இல்லை. ஆனால் நீங்கள் தேவனுடைய நாமத்தை மறுதலிக்காமல் இயேசு மட்டும் போது என்று நினைக்கிறபடியால் அவர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். தேவ ஜனமே, தேவனிடத்தில் கிட்டிச் சேர நினைத்து அவருடைய வசனத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய வழியில் செல்ல நினைப்பவர்களை இந்த உலகம் மிக தந்திரமாக மோசம் போக்குகிறது. எந்த வாசலின் வழியாக கடந்து சென்றாலும் அவைகளை அடைத்து போடுகிற ஜனங்களை தேவன் உங்களுக்காக முறியடிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஒன்றே போதும், அதுதான் எனக்கு நித்திய ஜீவன் என்று விடாப்பிடியாய் இருக்கிற உங்களை நிச்சயமாக தேவன் கைவிடவே மாட்டார். கர்த்தர் திறந்த வாசல்களை மூட ஒருவராலும் கூடாது. தேவன் உங்களை அற்புதமாய் நடத்துவார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் அன்பும் தயவும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருப்பவரே, நாங்கள் உமக்கு சொந்தமானவர்களாக தொடர்ந்து வாழவும், உமக்கு சொந்தமானவர்களை உமக்கு சொந்தமாக மாற்றவும் உமது பலனை எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கேட்பதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதிக்கிறவர்களாகவும் எங்கள் வாழ்வில் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலக பெருமைக்காக உலக மேன்மைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மெய் தேவனாகிய உம்மால் தொடப்படவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவரும் உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து உமக்கு பிரியமானவர்களாக வாழ்ந்து சகல தீமைகளிலிருந்தும் விலக்கி பரிசுத்தமாக வாழவும் ஆசீர்வதிக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கைக்கு தடையாக வருகிற மாம்ச இச்சைகள், கண்ணின் காட்சிகள், பலவீனங்கள், சத்துருவினால் வரும் போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொண்டு உமக்கென்று வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, 80 வயதான ஒவ்வொரு முதியவர்களுக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தந்தரல வேண்டும் எனவும், நல்ல ஞாபக சக்தியும் நினைவாற்றலும் கேட்கும் திறனும் தந்தரலி தமது கடமைகளை தாமே செய்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக வாழ தேவன் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பல்வேறு நோய்களினாலும் கவலைகளினாலும் கண்ணீரோடு மனபாரத்தோடு வாழுகிற ஒவ்வொரு மக்களையும் உங்க ஆறுதல் அளிக்கும் இளைப்பாறுதல் தரும் கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஒவ்வொரு மக்களின் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து சுகவீனங்கள் பலவீனங்களை மாறச் செய்து உம்மிடமிருந்து வருகிற சகல நன்மைகளையும் பெற்று மகிழ்வான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ தேவன் வழிநடத்தில ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தாரால் ஒதுக்கப்பட்ட நண்பர்கள் இனஜல பந்துக்களின் உதவி கூட கிடைக்காமல் தனிமையில் மனம் வேதளிப்போடு கண்ணீரோடு வாழுகிற மக்களின் கண்ணீர் துடைக்கப்படவும் கர்த்தருடைய கரம் அவர்களை பாதுகாக்கவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெறவும், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், சிறு பிள்ளைகளை கடத்துகிறவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், வேசிக்கல்லர்கள், திருடர்கள், மதவெறியர்கள், தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறவர்கள் மனம் திரும்பவும், தீய வழிகளிலிருந்து விடுவிக்கப்படவும், பாவங்கள் மன்னிக்கப்படவும் கர்த்தருடைய பலத்த கரம் இடைபெற வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியவும் சேவிக்கவும், ஆட்சி பொறுப்பில் இருப்போர் மக்களின் நலனில் அக்கறையுடன் உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும், குளிரினால் மக்கள் பாதிக்கப்படாமல் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான நிறைவாய் பெருகவும், பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு
ஒப்பு கொடுத்து அவர்கள் வாழவும் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வருமானம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.